என்ன கேட்பா? எனக்கு கடைசி பயணம் நல்லா இருக்கணும், இந்த பிறப்பிலே உன்னை அடைக்கணும், அந்த மாதிரி ஒரு மோட்ச கதி வேணும்னு தானே கேட்பா. மோட்ச கதி வேணும்னா நாம சில விஷயங்களை இழக்கணும். மோட்ச கதி வேணும்னா சில விஷயங்களை நாம துளைக்கணும் நம்மளோட வாழ்க்கையில இருந்து. ஓகே, என்ன தொலைக்க சொல்றாரு ஈஸ்வரன்? என்ன தொலைக்க சொல்றாரு? பிச்சை பாத்திரம் ஏன் வச்சிருக்காருன்னா, நம்மளுடைய திமிரு, நம்மளுடைய ஆணவம், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய கெட்ட எண்ணம், இது எல்லாத்தையும் அந்த பிச்சை பாத்திரத்துல போட்டுட்டு நீ வா, நான் உனக்கு எல்லாம் தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. சரியா? அப்ப இந்த ஜேர்னி போகும்போது சில பேருக்கு நிறைய அழகான ஆசீர்வாதம் கிடைக்கும் உள்ள போய் தொடர மாதிரி. சில பேருக்கு சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிடுவாங்க. இதை எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வேற வேற மாதிரி. நம்ம எல்லாம் ஒன்னா தான் போறோம், ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் வேற வேற மாதிரி பரிசு கிடைக்கும். ஏன்னா உங்களோட ஜேர்னி, உங்களோட ஜீவாத்மாக்கும் இறைவன்கிற பரமாத்மாக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அதுல நீங்க இந்த 10 நாள்ல நம்ம போய் கேதார்நாத் போய் சேர காட்டியும் மனசுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, இறைவா நான் இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு 50% என்னோட எண்ணங்களை மறக்கிறேன். மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு 50% நான் மறக்கிறேன். மற்றவங்க மேல கோபம் இருந்துச்சுன்னா ஒரு 50% அவங்களை நான் என்ன சொல்லுவாங்க, அவங்கள நான் வந்து மன்னிச்சு விடுறேன். இந்த மாதிரி நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை, உங்களுக்கே தெரியும் நாம எப்படி என்ன மாதிரி எண்ணங்களை உள்ள வச்சிருக்கோம் சொல்லிட்டு, அந்த எண்ணங்களை சுட்டு எரிச்சுக்கிட்டே போங்க. சிவனோட பிச்சை பாத்திரத்துல போடுற மாதிரி நினைச்சுக்குங்க. கடைசியா போய் சேர்ற இடம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்கும். சரியா? அங்க போட்டுட்டாலும் அந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களை நீங்க சந்திச்சுட்டு போவீங்க. போட்டுட்டா எல்லாத்தையும் போட்டுட்டா நேரா மோட்ச கதியா? அப்படி இல்லை. இந்த உலகத்துல இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு இல்லையா? இது எல்லாமே ரொம்ப அழகா நீங்க ரசிப்பீங்க. இவ்வளவு நாள் ஒரு சாம்பார் சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா இந்த போய் கேதார்நாத் போயிட்டு அப்படியே டோட்டலி சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டு அதே சாம்பார் தான் சாப்பிடுவீங்க. ஆனா ரசிச்சு மனதார நன்றி சொல்லி, இறைவா நன்றி சொல்லி நீங்க சாப்பிடுவீங்க. சரி, அந்த ஒரு பக்குவ நிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க. ஓகே, நேற்று ஏர்போர்ட் ஃப்ளைட்ல நேற்று சாப்பிட்டீங்களா இல்லையா? எத்தனையோ நாள் உங்களுக்கு கனவு இருந்திருக்கும், நம்ம வந்து கேதார்நாத் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தானே? இந்த கனவுகள் நிஜமாகும் போது நீங்க ஃப்ளைட்ல வரீங்க, நீங்க காசு கொடுத்துருக்கீங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு மேல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு, தண்ணி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு தடவை நன்றி சொன்னீங்களா? இறைவா என் மீது உனக்கு எவ்வளவு கருணை இருந்திருந்தா, 3500 அடி பூமியிலிருந்து இவ்வளவு தூரம் உயரத்துல என் பேர் எழுதி தண்ணி வச்சிருக்க, என் பேர் எழுதி ஒரு சாப்பாடு வச்சிருக்க, என் மீது உனக்கு எவ்வளவு கருணை, நான் வரணுன்றதுக்காக இவ்வளவு விஷயம் செய்து வச்சிருக்கேன். இறைவா என் மீது உனக்கு எவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப வேல்யூவா இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ நன்றி சொல்லிக்கங்க எப்போதுமே, அது ஒரு நல்ல பழக்கம். நிறைய பேர் வந்து பிச்சை எடுத்தாங்க பாத்தீங்களா? நிறைய பேர் வந்து இப்ப பிச்சை எடுத்தாங்க இல்லையா? கடவுள்கிட்ட சொல்லுங்க, இறைவா வாங்குற இடத்துல என்னை வைக்காம கொடுக்குற இடத்துல என்னை வச்சிருக்க, ரொம்ப நன்றி இறைவா, இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லுங்க. இன்றையில இருந்து இந்த 13 நாள் உங்களுக்கு நடக்கிற பாடம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பழங்க. மனசுக்குள்ளே நன்றி சொல்லுங்க. நன்றி இறைவா. ஒரு குதிரை ஏறப்போறோமா, அந்த குதிரைக்கு நன்றி, குதிரைக்காரனுக்கு நன்றி. ஒரு தண்ணி வாங்கி குடிக்கிறோமா, அவனுக்கு நன்றி. நடக்கிற பாதையில பல எறும்புகளை மிதிச்சிருப்போம், இறைவா இந்த எறும்புகள்லாம் சொட்டும் போகட்டும், ரொம்ப நன்றி இறைவா என்னை கூட்டிட்டு வர்றதுக்காக இவ்வளவு விஷயங்களும் செய்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த 13 நாள் முடியும் போது உங்களுக்கு ரொம்ப அழகான சந்தோஷமான பயணமா நீங்க திரும்பி வீட்டுக்கு போவீங்க. ஓகேவா? அடுத்து ஒண்ணு, இந்த பயணம் காசு இருக்கிறனால மட்டும் கிடைக்காது. யாரோட கோலிங் இருக்கணும்? நிறைய பேர் நிறைய வருஷம் பிளான் பண்ணிருப்பீங்க, போகணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆனா எல்லாருக்கும் கிடைக்காது, காசு கட்டணும்னு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா நீங்கெல்லாம் பாக்கியசாலிகள். உங்களுக்காக அங்க இறைவன் பல விஷயங்களை, ரகசியங்களை வச்சிருப்பான். நீங்க ரசிக்கணுன்றதுக்காக உங்களுக்காக காத்திருப்பான். மலை துளியாக கூட உங்க மேல வருவான். இறைவன்கிற அங்க உள்ள மட்டும் இல்ல, இந்த இயற்கையில பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அணுவுக்குள் அணுவாக மறைஞ்சிருக்கிறான். அவன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டி கொடுப்பான். இன்னைக்கு யாருன்னு தெரியாது, உங்க பக்கத்துல ஒரு சோல் உட்கார்ந்துருக்கு, யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு சோல் உட்கார்ந்துருக்கா இல்லையா? இறைவன் என் கூட கதை பேசுறதுக்கும், அந்த 13 நாள் என் கூட வந்து அவங்க லைஃபை ஷேர் பண்றதுக்கும் இறைவன் அவங்க ரூபத்தில் நம்ம கூட இருக்கான். அப்ப அவங்ககிட்ட சண்டை போட முடியுமா? அவங்க கூட கோச்சிக்க முடியுமா? அப்ப யார்கிட்ட கோச்சிக்கிட்டோம்? இறைவன் கிட்ட கோச்சிக்கிட்டோம்.
ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துல சாப்பாடு நல்லா இல்ல, நம்ம சாப்பாடு நல்லா இல்லைன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இறைவன் கோச்சுக்குவான். ஏன் சொல்லுங்க? நீங்க சமைக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரரோ உங்க பிள்ளைங்களும் வந்து சொல்றாங்க நல்லாவே இல்லை, உங்க எப்படி இருக்கு மனசு? உங்களுக்கே டென்ஷன் ஆயிருமா இல்லையா? படிச்சவனுக்கு எப்படி இருக்கும்? படிச்சவன் என்ன சிந்தனையில இருப்பான்? எப்படி உங்களுக்கு ஒரு பிளெஸிங்கான ஒரு வைப்ரேஷனை கொடுப்பார் அவர். அதனால எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. ஒரு மாங்காய் வெட்டுறோம், ஒரு இடத்துல மாங்காய் வாங்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம், எல்லா மாங்காயும் இனிக்குது, உங்களுக்கு கிடைச்ச மாங்காய் புளிக்குது. நான் இறைவா, எனக்கு நீ இதை உணர்த்ததுக்காக இந்த புளிப்பான மாங்காய் தான் இந்த நேரம் சாப்பிடுறதுக்காக எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லி பழகு. புளிப்பா இருந்தாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, நன்றி சொல்லி பழகு. இப்படி நன்றி சொல்லி பழகிட்டீங்கன்னா, ஏன் எல்லாருமே வந்து நான் என்ன சொல்லுவேன், இறைவா ரொம்ப நைன்றவங்க என் கூட டூர் வர வேண்டாம். காசு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, அது எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். லாக்டவுன்ல நான் சோப்பு வித்தேன் தெரியுமா? லாக்டவுன்ல நான் மண்டிப்பூங்க சோப்புலாம் வித்தேன் தெரியுமா? இப்போ என் மருமக காலியமா அதை கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி வேணாலும் என்ன நீ என்னை காண அடிச்சுட்டு போங்க, அடுத்த தடவை வந்து பாருங்க, கண்டிப்பா ஒரு வாழைப்பழ குவை கடையாவது போட்டிருப்பேன். உண்மையா ஒரு ஆன்மீக பயணம் இது, டூர் கிடையாது, இது ஆன்மீக பயணம். சவுத் இந்தியாவுக்கு நிறைய தடவை போயிருப்பீங்க, நிறைய கோயில் போயிருப்பீங்க. இப்படி இறங்கணும்னே கோயிலுக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த பயணம் அப்படி கிடையாது. நடக்கணும், மேல போய் தரிசனம் பண்ணணும். நீங்க போற கேதார்நாத் ஜோதிர்லிங்கம் வந்து அவரு ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கத்துல த லாஸ்ட் ஜோதிர்லிங்கம் அவர் தான். அவர் தான் வந்து மோட்சத்துக்கு வழியை கொடுக்கிறவரு, முக்திக்கு வழியை கொடுக்கிறவரு. மத்த ஜோதிர்லிங்கம் போவாமலே நீங்க எங்க போறீங்க? கேதார்நாத் போறோம், நேரா மோட்சம் கொடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சரியா? சோ அப்ப அந்த பயணம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா கஷ்டமா, ஜேர்னி கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. சின்ன சின்ன குறைகள்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. இந்த 13 days உங்களால என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். சரியா? ஒரு சின்ன வார்த்தை போதும், இந்த ஹோல் ப்ரோக்ராம் உங்களுக்கு காசு கட்டுறது வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். நான் பார்க்கதாம கொஞ்சம் சின்னதா இருப்பேன். ஸோ இறைவன் எனக்கு பணித்த பணியை நான் சிறப்பாக செய்திருக்கேன்னு எனக்கும் தெரியும். அதே நேரத்தில் சிறப்பான விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்னு எனக்கும் தெரியும். யாருக்கு வேண்டுமோ அது சேரட்டும், யாருக்கு இல்லையோ அது இன்னொரு நாள் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கட்டாலும் இன்னொரு நாளைக்கு கிடைக்கும். சிவா. ஸோ அதே மாதிரி உங்களை எல்லோருடைய ஆன்மாயும் மாயா மனதார வணங்குகிறேன். ஒவ்வொரு தருணத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. நிறைய இறைவனுக்கிட்ட திருப்பாதம் அடையிறதுக்கு நிறைய விஷயங்களை தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்களை தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த 13 நாள்ல நீங்க வந்து நிறைய அழகான விஷயங்களை சந்திக்க போறீங்க. கேதார்நாத் போயிட்டு அவரை தொடையும் போது உங்க கண்ணுல பிரார்த்தனை இருக்காது, தண்ணி மட்டும்தான் வரும். அங்க பிரார்த்தனை எதுக்கு தேவையா? எனக்கு பொண்ணை கூட பொருளை கூட அப்படின்னு கேட்க முடியுமா அவர்கிட்ட போய்? ஒண்ணுமே இல்லை, 0 லெவல்ல இருப்போம் நம்ம. அந்த அளவுக்கு உங்க மனதை அமைதிப்படுத்திக்கங்க. சிவா.